ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஊரக உள்ளாட்சித்துறையில் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு முழுவதும் ஊரக உள்ளாட்சித்துறையில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது. அதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் வெளியிட்டு வராங்க. ஈப்பு ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், ஈப்பு ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் காலி பணியிட விவரம், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் படிவம் ஆகியவை இணையதளத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வயது வரம்பை பொறுத்தளவில் பொது பிரிவினருக்கு 32 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். பட்டியலின பழங்குடியின பிரிவினர், ஆதரவற்ற விதவை உள்ளிட்டோருக்கு அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஊதியத்தை பொறுத்தளவில் அலுவலக உதவியாளர் பணிக்கு 15,700 50,000 வரையும் கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்படணும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியற்ற நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அரசு விதிகளின்படி இன சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர் அந்தந்த மாவட்டத்துக்குள்ள வசிப்பராக இருக்கணும். விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் கடிதம் பின்னர் அனுப்பி வைப்பாங்க. சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை 25 ரூபாயில் ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை இணைத்து அனுப்பணும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும். அதற்கான இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் மூலம் அனுப்பி வைப்பாங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2025. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அந்தந்த ஊராட்சி ஒன்றிய முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பணும். காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா tnrd.tn.government.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். செப்டம்பர் 1 செப்டம்பர் 30 அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக பத்திரிகையின் வாயிலாக அறிவிப்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த அறிவிப்பை படித்து பார்த்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.